அப்படின்னாலே அதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதுல வியட்நாம்ல உலக தமிழர் மாநாடு நடக்க போது 2025. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தணிகாச்சலம் அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாநாட்டுல பங்கு பெறணும் நிறைய பேர் நினைப்பாங்க சார். அது எப்படி நாங்க பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில். வியட்நாம் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு வந்து இ விசா எடுக்கணும். இ விசா வந்து ஆன்லைன்ல எடுத்துடலாம், இல்ல உங்களுடைய டிராவல் ஏஜென்ட் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இ விசா எடுத்து கொடுத்துருவாரு. ரெண்டாவது வந்து விமான கட்டணம். விமானத்தை பொறுத்தவரை இந்தியாவில இருந்து போறதுக்கு ஒரு 32,000 ரூபாய் அந்த அளவில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். சில இடங்கள்ல கம்மியா கூட வரும். இப்போ அகமதாபாத்ல இருந்து நேரடியா டனாங் விமானம் இருக்கு. அதே மாதிரி கொச்சின்ல இருந்து விமான சேவை இருக்கிறது. சென்னையில இருந்து விமானம் இருக்கு. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்காக் போயிட்டு டனாங் போகலாம், சிங்கப்பூர் போயிட்டு டனாங் போகலாம், இல்ல கோலாலம்பூர் போயிட்டு டனாங் போகலாம். அப்ப இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இலங்கையில இருந்து கூட நான் சொன்ன இந்த வழிகள்ல டனாங் போக முடியும். இப்ப 21, 22 மாநாடுங்கிறதுனால 19 இங்க என்ன நாங்க கிளம்புறோம். 19 கிளம்பிட்டு 20 வந்து அங்க போயிட்டு அடையிறோம், அங்க வியட்நாம் அடையிறோம். 21, 22 மாநாடு முடிச்சுட்டு 23ஆம் தேதி அங்க நான் சொன்ன இந்த பாண்டியர்களுடைய அந்த சைட்ஸ் எல்லாம், அந்த பழங்கால இடங்கள்லாம் ஹெரிட்டேஜ் சைட் எல்லாத்தையும் பார்த்துட்டு 24ஆம் தேதி அங்கிருந்து விடைபெறது. இதுதான் பயண திட்டம். அதே மாதிரி அங்க நான் சொன்ன மாதிரி இந்த 5 நாட்களும் 5 நட்சத்திர விடுதி 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதே மாதிரி வந்து அந்த வியட்நாம் உணவுகளை எல்லாராலையும் சாப்பிட முடியாது, அதனால நம்ம ஊர் சாப்பாடும் அரேஞ்ச் பண்றோம். அப்ப அந்த 5 இரவு 4 பகல் 5 நட்சத்திர விடுதியில 3 வேளை உணவு. அது இல்லாம அங்க சுத்தி பாக்குறது, ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வருது, திரும்ப ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறது. அப்புறம் அங்க லோக்கல்ல வந்து ஒவ்வொரு இடங்களும் பாக்குறதுக்கும் கட்டணங்கள் இருக்கும், அந்த கட்டணங்கள் செலுத்துறது, இதெல்லாம் சேர்த்து 38,500 ரூபாய் வரும். அப்ப இதை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே நம்ம வந்து அந்த மாநாட்டுல பங்கேற்க முடியும். இல்ல மாநாடு மட்டும் பாக்குறதுனால மாநாடு மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு வணிகர்களும் தங்களுடைய ப்ராடக்ட், தங்களுடைய கம்பெனி சார்ந்த தகவல்கள் இதெல்லாம் வந்து அங்க ஸ்டால் போட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் அங்க நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதனால இது மொத்தத்துல இது மாநாடு மட்டுமல்ல, ஒரு எக்ஸிபிஷன், மாநாடு, ஒரு குடும்ப திருவிழா, உலகளாவிய குடும்ப திருவிழா. இவ்வளவு வந்து எக்ஸிபிஷனுக்கு உங்களை எப்படி அணுகணும்? தொடர்புக்கு ஒரு எண் நம்ம கொடுத்துருக்கோம், 90 92 19 11 11. திரும்ப நான் சொல்றேன், 90 92 19 11 11. இந்த எண்ணுல வந்து பதிவு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பலாம். கம்போடியா மாநாட்டுல அவ்வளவு பெரிய வேலைகள் நடந்தது. அதற்கு பிறகு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக பலர் வந்து நிறைய பிசினஸ் தொடர்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வியட்நாம் உலக தமிழர் மாநாடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக கண்டிப்பாக அமையும். அதனால உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இது வந்து ஒரு குடும்ப திருவிழாக, அதாவது ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழா மாதிரி நினைச்சிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க நீங்க டனாங் நகரத்துல வருகின்ற போது உங்களுடைய உறவுகள், பாரடா எம் குடி மக்களை பாரடா, ஏறி நின்று பாரடா எங்கும் தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரி அங்க டனாங் நகரத்துல உலகத்தின் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் உங்களுடைய உறவு கூட்டம் அங்கே சங்கமிக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உலக வணிகர்கள் ஒற்றை இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அங்க நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு கண்டிப்பாக அவசியம் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு இந்த மாநாடு கண்டிப்பாக பயனளிக்கும். வியட்நாம் உலகத்தமிழர் மாநாட்டிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன்.